நீயாடா அதெல்லாம் பண்ண? இப்ப சொல்லு, எனக்கு தெரியணும். யாரா நீ? கரண்ட் மாதிரி ஒன்று வரும், பார்த்துருக்கீங்களா? அது பேர் போல்ட்டு. ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்டிங். காமெடின்னு ஈஸியாக கடந்து போயிட முடியாது. அது வந்து ரொம்ப சீரியஸ் பிஸ்னஸ். அது சார்லி சாப்ளின் சொன்னது தான். அதுவும் இவரோட ஐடியா நிறையா இருக்கும், இவரோட ஐடியா நிறையா இருக்கும். இவர் ஸ்கோர் பண்ணுற இடத்துல இவரோட ஐடியா இருக்குது, இவர் ஸ்கோர் பண்ணுற இடத்துல இவரோட ஐடியா இருக்குது. உங்களுக்கு காமெடியாக இருக்குது தான் நாங்கள் அப்படி பண்ணோம். போல்டு நீ அடிக்கல அவங்க அப்பா கிட்ட குடிச்ச பால் எல்லாம் வாயிலேருந்து வரனாடா அடி. அது அப்பா இல்லடா அம்மா அப்படின்னு. எதையாவது ஒரு அடையாளத்தை தேடி ஓடும்போது யாராவது ரெக்கக்னைஸ் பண்ணணும்ல, யாராவது ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு நீங்கள் வைக்கிற நம்பிக்கை. திறமை இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுவதில்லை. அப்படி கிடைக்கிற வாய்ப்பு யாராவது தமிழ் நம்பினா தான் தொடங்குது, நம்பிக்கையில் தான் தொடங்குது. அதுக்கப்புறம் எப்படி அதுவோ எனக்கு அதுக்கப்புறம் சீரியல் வாய்ப்பு கிடைச்சதா இருக்கும். சிஜே பாஸ்கர் சார் இருக்கட்டும், ஹீரோவுக்கான வாய்ப்பு கொடுத்த சீனு ராமசாமி சாராக இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிமில் எனக்கு சான்ஸ் கொடுத்த மணிகண்டன், கார்த்தி சுப்பராஜ் இருக்கட்டும், இவர்கள்லாம் வந்து நீ இதெல்லாம் இந்த வாய்ப்புகள் என்ன சொல்லுதுன்னா, நீ உன்னை நம்புப்பான்னு சொல்லுது. அதனால் அன்னைக்கு அந்த வேரில் ஊட்டப்பட்ட நீர் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் அங்கேயும் சித்தணும். ஒருவேளை எனக்கு இவருக்கும் ஒரு மனஸ்தாபங்கள் என்ன எது வேணால் வரலாம், காலம் எங்கே வேணா ஒருத்தி எடுத்துகிட்டு போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்றைக்குமே அதுக்கு உண்டான மரியாதைங்கிறது எப்பவுமே இருக்கும். அதுலேருந்து தொடங்குறது நல்லா இருக்குது, அவ்வளோதான். அது அப்புறம் அவர்கிட்ட போய் அதை சொல்ல முடியாதுல்ல, நீங்கள் செஞ்சீங்க அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறதா நல்லா இருக்காதுல்ல. அதனால் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. அப்புறம் நம்ம போல் நாளைக்கு எந்த வீட்டு பிள்ளை வேணால் வரலாம். இந்த மாதிரி இருக்கிறதோ கேட்குறதோ நமக்குண்டான உறவை தாண்டி யாரோ ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கையும் அது உருவாக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க கதைகளை கேட்கும்போது சொல்லும்போது வந்து அது எப்படி எனக்கும் ஒரு நாள் அந்த கதவு திறக்கும் நான் நம்பி நான் என் பயணத்தை தொடங்கி இருப்பணும். அது மாதிரி ஏதோ ஒரு வீட்டு பிள்ளை வரும்போதும் ஓகே இந்த மாதிரி எனக்கு கதைகள் இருக்குது, இங்கே நிஜமாக இருக்குது அப்படின்னு இருக்குது. எனக்கு யோகி பாபுட்ட பிடிச்சது வந்து நான் 3 படம் மட்டும் மாத்திர தாசி அப்படியே ஆண்டவன் கட்டளை, கடைசி விவசாயி, ஜுங்கா, அப்புறம் தலைவன் தலைவி. எஸ் எஸ். இப்போ நான் வேறு ரஜினி சார் படம் பார்க்குறேன், இல்லை சிவாவோட படம், இல்லை வேறு விஜய் சாரோட. யோகிபா பொறுத்த வரைக்கும் எல்லா படமே அவருக்கு தனக்கான வேலையை வந்து ரொம்ப சின்சியராக பண்ண முடியாது. எப்படி அதை சொல்கிறேன்னா, ஒரு சீன் வந்தோடனே அதுக்கு என்னெல்லாம் பண்ணால் அந்த சீனை வந்து இன்னும் எலிவேட் ஆகுங்கிறத டப்பிங் முதற்கொண்டு அதை டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நாங்கள் செட்டுக்கு ஷூட்டுக்கு நடுவில் பேசும்போதும் சரி, ஏதாவது ஒன்று அது வந்து அது ப்ராக்ரெசிவாக இருக்கும். எதையா ஒன்று ஐடியா சொல்லி எதாவது ஒன்று பண்ணி சிரிச்சிட்டே இருப்பாப்புல. அப்புறம் தான் கூட இருக்க ஆளுங்க பசங்க, என் கூட இருக்க பசங்க எல்லாரையும் சரி ஏதோ ஒரு ஃபார்மில் அந்த என்ன சொல்கிறது, தன்னோட ப்ரொஃபஷனுக்கான அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். இப்போ என்னையும் சொல்லுவாங்கல்ல, நான் அதுக்கு அந்த வேலையை செய்கிறதுக்கு அது ரொம்ப கஷ்டப்படணும், உங்களுக்கு அது இயல்பாக தெரியறதுக்குன்னு சொல்லுவார். இப்போ இந்த படத்தில் பண்ண வேலை இல்லை, ஏஸில் பண்ண வேலையாக தான் இன்றைக்கி காமெடியன்னு சொல்லிக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் இல்லை. யோகிபாவோட தேவை வந்து ரொம்ப முக்கியம் இண்டஸ்ட்ரிக்கு. நான் அதையும் மனசில் வச்சு தான் சரி, என்றைக்காக ஒரு நடக்கட்டும். ஆனால் இன்றைக்கி இவரோட தேவை ரொம்ப முக்கியம். எந்த கதைக்குமே எந்த யோசனை இப்போது உங்களுக்கு தான் இது ஆர்டர், எனக்கு ஆர்டர் இல்லை. எனக்கு எந்த படத்துக்கு பின்னாடி எந்த படம் வரும்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அந்த மாதிரி கணக்கு இல்லை. அப்புறம் ஒரு கதையை கேட்டிருப்போம், என்ன இப்போ இந்த கதையை வந்து 2017 2017-18 வந்து இந்த கதையை பேசிட்டு இதை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7-8 கதையை பேசி அப்புறம் ஒரு ஸ்டேஜ் திருப்பி இந்த கதையை தூசு தட்டி அப்புறம் இதில் அவர் நிறைய வேலை பார்த்து அப்புறம் இந்த கதையை பாம்பேயில் செட் பண்ணலான்னு பிளான் பண்ணி அப்புறம் ஹைதராபாத்துக்கு செட் பண்ணலான்னு பிளான் பண்ணி திரும்பி ஆரம்பித்த இடத்துக்கு மலேசியாவில் செட் பண்ணலான்னு போய் இப்படி இவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கு. ஓகே, அதனால் இது எப்போ வரும்னு எங்களுக்கு தெரியாது. அந்த கணக்கில் ஒரு கதையை கேட்கும்போது இந்த கதை ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்ற கேள்விகளுக்குள்ளே மட்டும் தான் பார்க்குறோம். நம்மளை சுவாரஸ்யப்படுத்துதா, ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது. அது ஆகும் அப்படின்னா இந்த காலத்தில் இந்த சமகாலத்தில் இப்போ சில கதைலாம் கேட்போம். அந்த கதைலாம் கேட்கணுன்னா அந்த கதையை கேட்டால் ஒரு வருஷத்தில் பண்ணிடணும். காலந்தள்ளினா அந்த கதை பழசாயிடும். அந்த மாதிரி நிறைய கதைகள் வேணான்னு சொல்லியிருக்கும், காலந்தள்ளி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சில கதைகள்லாம் அந்த பிரச்சனை இல்லை, அது எப்போ வேணால் வரலாம், பிரச்சனை வரும், அது பாட்டுக்கு அது வேலையை செய்யும். ஸோ அதனால் இவ்வளோ தான் கேட்டகரியை ஒழிய
இதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் அதுன்னு எனக்கு பிளான் பண்ணுற பழக்கமும் கிடையாது. இப்போ இன்னைக்கு கொண்டு வந்தார், இல்லை ஒருவேளை சார் வந்து நான் ட்ரெயினுக்கும் தலைவன் தலைக்கு அப்புறம் வந்துக்கிறேன்னு சொன்னான்னா அது அப்போ தான் வந்திருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டிசைன் பண்ணுறாங்க. மற்றபடி கதை கேட்கும்போது இந்த கதை ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா, அந்த எண்ணம் மட்டும்தான். மக்களுக்கு இது பிடிக்குமா இல்லையா, நமக்கு பேர் வாங்கி தருமா, அவ்வளோதான் கதை. நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். திரும்பி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும் இப்போது நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு ஒய்டாக உங்கள் கதவை திறந்து வைக்கும்போது நீங்கள் வெரைட்டியாக ஃபேஸ் பண்ண முடியும். நீங்கள் அதை சுருக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தங்கத்தை மிஸ் பண்ணுறீங்கன்னு தெரியாது, மற்ற எவ்வளோ அற்புதமான விஷயம் மிஸ் பண்ணுறீங்க. ஏன்னா கதை சொல்ல வரும்போது நேரேட்டர்ஸ் வந்து என்னென்ன மாதிரி கதை சொல்லுவாங்க, அது எப்படி ஆச்சரியப்படுத்தாமல் தெரியும். அவங்க புகழை விட்டு நமக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்க வேண்டியதான் ஒழிய, எனக்கு இந்த மாதிரி கதையை கொண்டு வான்னு சொன்னால் அதில் நம்ம எதையா மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஸோ எனக்கு எப்பயுமே அந்த கணக்கு இல்லை. இப்போ சொல்கிறேன், இப்போ 2017 ஆரம்பிச்சது, கிட்டத்தட்ட 8 வருஷமாச்சு. அப்போ இந்த ஆள் எனக்கு ஒரு 8 வருஷமாக தெரியும். எனக்கு 8 வருஷமாக தெரிஞ்ச ஒரு மனுஷனை பற்றி தான் நான் பேசணும் ஒழிய, இப்போ என் கூட வேலை பார்த்துருக்கோம்ல, இப்போ என் கூட வேலை பார்த்து எனக்கு யோகி பாபுக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னா நான் அவரை பற்றி இந்த சப்போர்ட் கொடுக்க தேவையில்லை. நல்ல அனுபவம், நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம ஒழிய நான் நெகட்டிவாக பேச தேவையில்லை. அதை தாண்டி இல்லை அவர் மேலே வைக்கப்படுற விமர்சனத்துக்கு உண்டான ஆள் அவர் இல்லை, அவரோட வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் வந்து இட்ஸ் பை எக்ஸ்பீரியன்ஸ். நான் அனுபவப்பட்டதை சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஒரு முகமாக இருந்தால் ஏதாவது ஒரு இடத்துல எங்களுக்கு தெரியணும்ல. இப்போ நீங்கள் வந்தோடனே ஆரம்பிச்சோன்னு கேட்டில்ல, இப்போ எப்படி இத்தனை நாள் கால் ஷீட் கொடுத்தாருன்னு அப்படின்னு அவருக்கு ஒன்றும் தேவையில்லையே. அந்த கதாபாத்திரோட தன்மை தான் நினைக்கிறேன். நீங்கள் அதை தான் கேரி பண்ண போகிறீங்களுடைய ஃபிசிக்கல். முதல்ல உடம்பு வந்து ஃபிட்டாக இருக்கணும், அது அதுக்கு தேவைக்கு இல்லை, கதாபாத்திரத்துக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை உங்களுக்கு அது அந்த கதாபாத்திரத்தில் ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 1000 கேள்வி வரும். அப்புறம் அது வடிவமைக்கப்பட்டது கூட ஒத்து வரலன்னா உங்களுக்கு 1000 கேள்வி வரும். விக்ரமில் இருந்தாலும் சரி, விடுதலை இருந்தாலும் சரி, அதோட கதாபாத்திரத்தின் தன்மையோடு உங்களுக்கு ஒத்து வரதுனால உங்களுக்கு அது போயிடுது. நானும் அது பின்னாடி தான் நானும் இருக்கிறேன், அதனால் அதை நம்பி தான் இருக்கிறேன். அந்த கேரக்டர் அப்படி இருக்குது. அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களாம் விட்டுட்டு எங்கேயோ சுற்றிட்டு இருக்காங்க. அவனுக்கு சோறு தண்ணிலாம் ஒழுங்காக கிடைக்காது, கிடைக்கிறத வச்சு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஒருத்தங்க. முன்ன பின்ன தான் இருப்பாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்படி தான் அதுக்குள்ளே இருக்கிற அதோட சென்ஸான ஒளி. விக்ரம் பொறுத்த வரைக்கும் அது அவன் ஒரு ட்ரக் அடிக்ட் அவனுக்கு. அப்படி அதனால் அவனுக்கு வேறு எதுவும் தெரியாது. அவனா ட்ரக் அடிச்சுக்கலாம், அவனே சொல்லியிருப்பாங்க. விட்டு அவனே ஒரு 4-5 வருஷத்தில் செத்துருவான் இருப்பாங்க. அவனுக்கு அவ்வளோதான். ஃபகத் ஃபாசில் பேசும்போது இருக்கும், அது அவள் ட்ரக் எடுத்துக்கிறாங்க. அதில் ஒர்க் பண்ணும்போது என்னோடய ஆக்டிங் கோச் பூஜா இருந்தாங்க. அவங்க தான் அதை பற்றின ரிசர்ச் பண்ணிட்டு ஷோல்டர் இறங்கி போன்லாம் தேஞ்சிட்டு வரும், ஷோல்டர் இப்படி இறங்கிவிட்டுனாங்க. அதனால் அந்த பாடி லாங்குவேஜ் வச்சு பண்ணது உங்களுக்கு அது இப்படி இருக்கும் அவங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் அதை அந்த கேரக்டர் என்னவா, அது கேரக்டர் மேலே இருக்க வைக்கிற நம்பிக்கையும் அது ப்ரெசென்ட் பண்ணுற நம்பிக்கையிலையும் மற்ற எதுவும் தெரியாதுன்னு தான். அந்த அப்புறம் இன்னொன்று வந்து எப்பயுமே ஆரோக்கியமாக ஃபிட்டாக இருக்கிறதுங்க தனி, அதையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது, ஒத்துக்கூடாது. ஸோ அதனால் இது வந்து அது ஒரு மாயையாகவும் பார்க்குறேன். இப்படி தான் இருக்கணுங்கிற அது ஒரு சொல்லுவாங்க, ஆர்டிஸ்டோட உடம்புங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது பத்திரமா வச்சுக்கணுங்கிறது அது ஒரு செப்பரேட். அதில் நான் என்னவா இருக்கிறேன், அதில் சரியோ தப்போ அது வேறு கணக்கு. பட் ஆனால் இதுதான் ஒரு ஃபார்மெட் இருக்குதுல்ல, அது சரியில்லைன்னு நான் நம்புகிறேன். ஆரோக்கியமாக இருக்கிறதுங்கிறது சரி, ஆனால் 6 பேக்கோடு இருக்கணுமாங்கிறது தான் கேள்வி. எதையாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு மூளை கொஞ்சம் புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணும்போது ஆக்டிவாக இருக்க மாதிரி நான் நம்புகிறேன் நான். ஸோ அது இன்னும் கொஞ்சம் இளமையாக வச்சுருக்கணும்னு நான் நம்புகிறேன் நான். நான் ஆல்மோஸ்ட் 365 நாளில் ஒரு 300 நாளாவது ஷூட்டில் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு குறைஞ்சபட்சம் 250 நாளாவது ஷூட்டில் இருப்பேன். ஷூட்டில் இருக்கிற அனுபவம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் டிசிப்ளின்டாக வேறு இருக்கும். நைட் சீக்கிரம் தூங்கி ஆகணும், காலைல சீக்கிரம் எந்திக்கணும், 6 மணிக்காவது எந்திக்கணும். வேலைக்கு போகிறதுக்குல 6 மணிக்கு எழுந்துச்சு நீங்கள் ஃப்ரெஷ் ஆகி வீட்டில் இருந்தால் ஒரு 10-12 மணிக்கு தூங்குவோம். பட் அங்கேனா இன்னும் 6 மணிக்கு எழுந்திரிச்சு அப்புறம் வந்து ஷூட்டில் இருக்கிறனால வந்து நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கணும், சிக்காயிடக்கூடாது, இல்லை ஷூட்டு பாதிக்கப்படும் அப்படின்னு ஒரு டிசிப்ளின் இருக்கும். அப்புறம் அந்த வேலை செய்யும்போது கிடைக்கிற டெய்லியும் சீன் கிடைக்கும்போது அது ஒரு தனி மனுஷன் செய்கிற வேலை இல்லைல்ல, இவ்வளோ பேரோட சேர்ந்து செய்யணும்ல. நீங்கள் வந்து கேமராமேனு, டைரக்டரு, கோ ஆர்டிஸ்ட்டு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, மற்ற ஆர்டிஸ்ட்டு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, ஒரு பெரிய வேலை அது நடக்கிறது. அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன், ரொம்ப ரசிக்கிறேன். அது ரசிக்கும் போதே வந்து மற்ற எல்லாமே அதுக்கப்புறம் கிடைக்கிறது அதெல்லாம் போனஸ் தான். ஒரு படத்தின் வெற்றியோ அதுக்கப்புறம் வர்றதோ எல்லாமே போனஸ் தான். வேலையில் சுகம் கிடைக்கும் போதில் அது பெரும் சுகம் அது.